வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஈஸியான ஒன் பாட் ரெசிபி, லஞ்ச் ரெசிபி, சாம்பார் சாதம் எப்படி குக்கரில் செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு சிரமமே இல்லாமல் நம்ம வேறு பாத்திரம் எதுவும் யூஸ் பண்ணாமல் ஒரே பாத்திரத்துலேயே நம்ம இதை ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாங்க. வாங்க இப்போது இந்த டேஸ்ட்டான சாம்பார் சாதம் ருசியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கப் அளவு புழுங்கல் அரிசியை எடுத்துக்கலாங்க. விருப்பம் இருந்தால் பச்சரிசி கூட நம்ம எடுத்துக்கலாம். அரை கப் அளவு துவரம்பருப்பு இந்த அரிசியோடு சேர்த்து போட்டுட்டு தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவி கீழே ஊற்றிடுவோங்க. இப்போ முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு அரை மணி நேரத்துலேருந்து 30 நிமிஷத்தில் 45 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். பச்சரிசி இருந்தால் நம்ம 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தாலே போதுங்க. இதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி கேரட், கேப்சிகம், முருங்கைக்காய் இருந்ததுங்க. அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். புளியை சின்ன லெமன் சைஸ் அளவு தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி ஒரு டம்ளர் போல் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு தக்காளி, ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம்லாம் தோல் உரித்து எடுத்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாங்க. இந்த அரிசியும் பருப்பும் நல்லா ஊறிடுச்சு, தண்ணியை வடிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குக்கரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவு நெய்யும் எண்ணெயும் சேர்த்து ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவு ஆயில், நார்மல் ஆயில், ரிஃபைண்ட் ஆயிலே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு தாளிச்சிக்கலாங்க. கடுகு ஒரு டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு வெந்தயம் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்து நல்லா செவந்ததும் இப்போது ஒரு காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு இதில் போட்டுடலாங்க. இதுவும் நல்லா பொரிஞ்சில் செவந்ததும் கருவேப்பிலை ஒரு கொத்து அதையும் உருவி போட்டுட்டு நல்லா வறுப்பட்டதோ வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி இது சேர்த்துக்கலாம். இது கூட தக்காளி சேர்த்துட்டு அது ஒரு 2 நிமிஷம் போல் வதங்கட்டோங்க. இது கூட இப்போது 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், சாம்பார் தூள் 1.5லேருந்து 2 டீஸ்பூன் அளவு இதில் சேர்த்துப்போம். காரத்துக்கு தகுந்தபடி கூட்டி குறைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது எல்லா இடம் படுற மாதிரி நம்ம 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ அரிஞ்சு வச்சுருந்த காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு இந்த மசாலாவை எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிட்டு கரைச்சி வச்சுருந்த புளி தண்ணி அதை ஒரு டம்ளர் அதை இதில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மொத்தமே 5 டம்ளர். ஒரு டம்ளர் வந்து புளி தண்ணி ஊற்றணும். இது ஒரு 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நல்ல தளத்தளம் தண்ணியாக வேணும்னா இன்னொரு டம்ளர் கூட நம்ம கூட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புழுங்கல் அரிசி சேர்த்துருக்குறோம். பச்சை அரிசினா நம்ம ஒரு டம்ளர் குறைச்சி சேர்த்துக்கலாங்க. இப்போ உப்பு வந்து 1.5 டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு வடிய வச்சுருந்த இந்த பருப்பு, அரிசி இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் இன்னும் கூட கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் அளவு தண்ணி இதில் சேர்த்துக்கிட்டேங்க. ஊற வச்சுருந்த தண்ணியை இதில் சேர்த்துட்டு உப்பு போதுமா அப்படின்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு பத்தலைனா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு மூடி போட்டு வச்சுருவோங்க. மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். ஆவி வந்து வெயிட் போட்டு 4-5 விசில் வந்ததும் இறக்கி வச்சிடலாம். இதுக்கு நடுவில் அப்பளமும் நான் பொரிச்சிட்டேங்க. சாம்பார் சாதத்துக்கு அப்பளம் நல்லா டேஸ்ட்டாக சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இப்போ வெந்து இறக்கிட்டு வெயிட்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இது போல் கரண்டியில் கலந்துக்கலாம். நல்லா பஞ்சு போல் நல்லா மழை சூப்பராக வெந்துருச்சுங்க. இது கூடவே நம்ம வந்து நெய் வந்து ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவு மேலே அப்படியே ஊற்றிட்டு கலந்து சர்வ் பண்ண சூப்பராக அருமையாக இருக்குங்க. இது லஞ்ச் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். ஈஸியானதும் கூட. நம்ம மார்னிங் வேலையில் என்ன லஞ்சு கொடுத்து அனுப்புறதுன்னு யோசிக்கிற நேரத்தில் டக்குன்னு இது போல் காய்கறிகள் இருந்தால் பருப்பும் அரிசியும் வச்சுட்டு நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம். லஞ்சும் நம்ம இது போல் செய்து கொடுக்கலாங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி நல்லாயிருக்கும். அப்பளம் சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. ஊறுக்காவும் வச்சு கொடுக்கலாம். நீங்களும் இந்த டேஸ்ட்டான ஈஸியான ஒன் பாட் ரெசிபியான சாம்பார் சாதம் இது போல் குக்கரில் ஈஸியாக செஞ்சு கொடுங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா
குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.